சூப்பர் ப்ரோ. நீ கொடுத்த சமீர் சென்னை வேலைவாய்ப்பு 2026 டீடைல்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. இப்போ நீ கேட்ட மாதிரி 3 to 4 நிமிடம் மூடுற கண்டினியூவஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் கீழ ரெடி. ஆபீஸ் பெயர் மென்ஷன் இல்ல, அரசியல் பிரச்சாரம் இல்ல, 80% தகவல் பிளஸ் 20% வெளிப்புணர்வு மிக்ஸ். மதுரை லோக்கல் பொண்டு டோனுக்கு சூட் ஆகுற மாதிரி எழுதிட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாரா இருந்தாலும் ஒரு நல்ல மத்திய அரசு வேலைவாய்ப்பு உங்க கையில இருந்து சும்மா ஸ்லிப் ஆகி போயிடக்கூடாதுன்னு தான் இந்த தகவல். சென்னையில சமீர்னு சொல்லப்படுற சொசைட்டி ஃபார் அப்ளைட் மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச்ல 2026க்கு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைகள் எல்லாம் ஒப்பந்த அடிப்படையிலான மத்திய அரசு வேலைகள். படிச்ச இளைஞர்களுக்கும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் ஐடிஐ பண்ணியவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இது. மொத்தம் 29 காலி பணியிடங்கள் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பொறியியல் வேலைகள் அதிகமா இருக்கு, மெக்கானிக்கல் சார்ந்த பணிகளும் இருக்கு. அதே மாதிரி டிப்ளமோ ஐடிஐ பண்ணியவர்களுக்கு சயின்டிபிக் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிகளும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யாருக்கு செட் ஆகும்னா, எலக்ட்ரானிக்ஸ் அல்லது மெக்கானிக்கல் துறையில பொறியியல் படிச்சு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்கள், புதுசா படிப்பு முடிச்சு வெளியே வர்ற ஃப்ரெஷர்ஸ், டிப்ளமோ முடிச்சு டெக்னிக்கல் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவர்கள், ஐடிஐ பண்ணி அரசு துறையில ஒரு அனுபவம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவர்கள் எல்லாருக்கும் இது நல்ல வாய்ப்பு. வயது வரம்பு பதவி வாரியாக வேற மாதிரி இருக்கு. சில பதவிகளுக்கு 25 வயது வரை, சில பதவிகளுக்கு 30 வயது வரை, அனுபவம் அதிகமா இருக்கிற உயர்நிலை பதவிகளுக்கு 40 வயது வரையும் அனுமதி இருக்கு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோருக்கு அரசு விதிமுறைகள் படி வயது தளர்வும் உண்டு. சம்பளத்தை பேசினா இந்த சமீர் சென்னை வேலைவாய்ப்புல மாத சம்பளம் 21,000 ரூபாயில இருந்து 37,500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இது ஒப்பந்த வேலை என்றாலும் மத்திய அரசு நிறுவனத்துல கிடைக்கிற அனுபவம் எதிர்காலத்துல வேற அரசு வேலைகளுக்கு அப்ளை பண்ணும்போது பெரிய பிளஸ் ஆகும். தேர்வு முறை ரொம்ப சிம்பிள். இந்த வேலைக்கு எழுத்து தேர்வு எதுவும் இல்ல, நேர்காணல் மட்டும்தான். அதாவது வாக்-இன் இன்டர்வியூ. குறிப்பிட்ட தேதிகளில் நேரா சென்னை தரமணி பகுதியில இருக்கிற சமீர் மையத்துக்கு போய் நேர்காணலில் கலந்து கொள்ளணும். சில பதவிகளுக்கு மார்ச் 9ஆம் தேதி, சில பதவிகளுக்கு மார்ச் 10ஆம் தேதி நேர்காணல் நடக்குது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, இது ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் இல்ல. அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணி அதை சரியாக நிரப்பி நேர்காணல் நாளில் தேவையான ஆவணங்களோடு நேரா போகணும். விண்ணப்ப தொடக்க தேதி, கடைசி தேதி எல்லாம் அந்த சமீர் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல தெளிவா கொடுத்திருப்பாங்க. அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்க போய் நீங்க ஒரு தடவை சரியா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேலைகளுக்கு அப்ளை பண்ணும்போது பொதுவா மக்கள் செய்யற தவறு என்னன்னா, வயது வரம்பு சரியா பார்த்து அப்ளை பண்ணாதது, தகுதி இல்லாம அப்ளை பண்ணி நேர்காணலுக்கு போய் ரிஜெக்ட் ஆகிறது, தேவையான ஆவணங்களின் ஒரிஜினல் கொண்டு போகாம தவற விடுறது. இந்த மாதிரி தவறுகளை தவிர்க்கணும். நேர்காணலில் என்ன கேட்பாங்கன்னு பயப்படுறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான கேள்விகள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்க படிப்பை சார்ந்த அடிப்படை கேள்விகள், உங்க அனுபவம் இருந்தா அதை பற்றிய கேள்விகள், நீங்க எந்த துறையில வேலை செய்ய விரும்புறீங்கன்னு மாதிரி கேள்விகள் தான் பொதுவா கேட்பாங்க. படிப்பதற்கான டிப்ஸ் சொன்னா, உங்க துறை சம்பந்தமான அடிப்படை விஷயங்களை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல மாதிரி கேள்விகள், முந்தைய நேர்காணல் அனுபவங்கள் பற்றிய வீடியோக்கள் கிடைக்கும். அவையும் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆன்லைன் மாடல் தேர்வு இந்த வேலைக்கு நேரடியா இல்லைன்னாலும் உங்க கான்செப்ட்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்க எடுத்துக்கொள்ளலாம். பயன்படும் புத்தகங்கள் என்றால் உங்க டிப்ளமோ அல்லது பொறியியல் படிச்ச காலத்துல பயன்படுத்திய அடிப்படை புத்தகங்களை ரிவிஷன் பண்ணினாலே போதும். இந்த வேலைக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னா, கல்வி சான்றிதழ்கள், வயது சான்று, அனுபவ சான்றிதழ்கள் இருந்தா அவை, சுய விவரக்குறிப்பு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் எல்லாம் சரியாக தயாரா வைத்துக்கோங்க. ஒரிஜினலும் நகலும் ரெண்டும் எடுத்துக்கிட்டு போங்க. இதெல்லாம் சரியா இருந்தா நேர்காணலில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, எல்லா வேலைக்கும் ஒரே நாள்ல கிடைக்காது. ஆனா இப்படியான மத்திய அரசு நிறுவனங்கள்ல கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாம முயற்சி பண்ணினா ஒரு நாள் கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஒரு நல்ல ட்ராக்ல போய் நிற்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸுக்கு எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் முழு விவரங்களையும் பார்த்து தகுதி இருந்தா தைரியமா அப்ளை பண்ணுங்க. முயற்சி பண்ணாம விட்டா தோல்வி உறுதி. முயற்சி பண்ணினாதான் வாய்ப்பு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்துக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் ஒரு படிக்கட்டு தான்.